ஜெயிக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் வெற்றி பெறணும்னு கேட்டீங்கன்னா நாம தமிழர் கட்சி தான் வெற்றி பெறணும். ஏன் வேணா அப்படின்னா இந்த மண்ணுக்கும் மலைகளுக்குமான இயற்கைக்குமான எல்லாத்துக்குமா அரசியல் பண்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். டிவிக்கு வந்து கொள்கை இல்ல, சும்மா ஒரு நடிகரா அது அவங்க மட்டும் கொள்கை திராவிட கொள்கையை தான் அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. சினிமா டயலாக் மாதிரி பேசிட்டு இருக்காரு. போதெல்லாம் பதறதான் நெல்மணி கிடையாது, அது ஊந்துரும். 2026 ஒண்ணு கூட்டணி தேடி போயிடும், அப்படின்னா பறந்து போயிடும். திராவிட கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய இலவசம் தான் கொடுக்குறாங்க. இலவசம் எதுக்கு? இலவசம் அவங்க திட்டம் கொண்டு வர்றது கஜனாக்குள்ள இருந்து காசை வெளியெடுக்கும். No educated person will support PPs. இலவசத்தை அது வந்து இலவசத்தை நாம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்க. கேட்டீங்கன்னா நாம தமிழர் கட்சி தான் வெற்றி பெறணும். ஏன் வேணா அப்படின்னா இந்த மண்ணுக்கும் மலைகளுக்குமான இயற்கைக்குமான எல்லாத்துக்குமா அரசியல் பண்றது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மீதி இது வரைக்கும் கடந்த ஆட்சியில எல்லாருமே வந்து திமுக, அண்ணா திமுக, திராவிட ஆட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்லை. எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டெவலப்புங்கிறது பைக்கு, காரு, வீடு கட்டுறது அது இல்லை டெவலப். நீங்க பொருளாதார ரீதியா பெரிய லெவல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி அடைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. நீங்க வந்து பத்தி எல்லாமே வந்து அழிச்சிருக்காங்க, மலைகளை அழிச்சிட்டாங்க, மண்ணை ஆத்து மண்டெல்லாம் வாரிட்டாங்க, ஆறு செத்து போச்சு. ஆனா ஆறு பக்கத்துல குடியிருக்கிறவங்களும் ஆறால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தான் அந்த வலிய வேதனை தெரியும். நீங்க சிட்டியில இருக்கிறதுனால இவங்களுக்கு தெரியறது இல்லை. இவங்க என்ன மாத்தி மாத்தி இப்படி ஓட்டு போட்டு இருக்காங்க. நமக்கு கரண்ட் வருது, நமக்கு வீட்டுக்கு தண்ணி வருது, குழாயில அப்படி நினைச்சிட்டு வாங்கிட்டு இருக்காங்க. வாட்டர் கேன் ஆர்டர் பண்ணா வருது, ஃபுட் ஆர்டர் பண்ணா வருது அப்படின்னா அது இல்ல, அது வளர்ச்சி கிடையாது. இது வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா புத்துநோய் மாதிரி. இன்னைக்கு அங்க அரிச்சிட்டு இருக்குல்ல, அங்க ஆத்து தண்ணி போயிடுச்சு இல்லையா, அங்க மலைகள் போயிடுச்சு இல்லையா, அதோட வேரியஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அரிச்சுக்கிட்டே வரும். அரிச்சிட்டு வந்து நாளைக்கு எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. நீங்க உண்மையிலேயே வந்து நாம் தமிழருக்கு நீங்க ஓட்டு போடல, திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வாக்கு செலுத்துறீங்க, இல்ல வந்து இன்னொரு புதுசா ஒரு கட்சிக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நான் ஒண்ணு சொல்றது என்னன்னா, நீங்க குழந்தை பெத்துக்க தகுதி இல்ல, தயவு செஞ்சு குழந்தை பெத்துக்காதீங்க. டிவிக்கு வந்து கொள்கை இல்ல, சும்மா ஒரு நடிகரா அது அவங்க மட்டும் கொள்கை திராவிட கொள்கையை தான் அப்படி எடுத்து வச்சிருக்காங்க. சினிமா டயலாக் மாதிரி பேசிட்டு இருக்காரு. கொள்கை எங்க பேசுறாரு? இது அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு கொள்கையா சார்? அதெல்லாம் எல்லாரும் மனுஷனா பிறந்த எல்லாரும் சொல்ற கொள்கை ஜென்ரலா. கொள்கைன்னா வந்து ஒரு மேடையில ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு, மொத்தமே வந்து ஸ்டாலின் சார்னு ஒரே ஒரு கொள்கை மட்டும் தான், ஸ்டாலின் எதிர்ப்பு மட்டும் தான் வச்சிருக்காரு. அவர் வேற ஒரு பாயிண்ட்டும் பேசல. இருக்கும் வேற ஏதாவது ஸ்டாலின் அவர் தானே முதலமைச்சர், அவர் தானே எதிர்த்து பேச முடியும். அப்படி இல்ல சார், நீங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதை பேசுறதுக்கு. அதெல்லாம் பேசாம ஒரு பாயிண்ட் மட்டுமே எடுத்து பேசும்போது அது சரியா இருக்காதுல்ல. வெறும் அவர் ஸ்டாலினை மட்டும்தான் எதிர்க்க செய்யறாரு, மத்த அரசியல் பண்றது இல்லைங்கிறீங்களா? ஜென்ரலா பொதுவா நிறைய பேசணும். அதாவது நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேசும்போது அதெல்லாம் பேசாம ஒண்ணு குறிப்பிட்டு பேசும்போது அது மக்களுக்கு அது அவ்வளவா. இப்ப எடப்பாடி எல்லாம் வந்துட்டு பேசாத எல்லா பிரச்சனையும் அவரே ஏத்துக்க முடியுதா? இல்லக்கா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகவா அவ்வளவுதானே. அடுத்து வந்து பிஜேபி கொஞ்சம் முயற்சி பண்றாங்க. அது நாம் தமிழரும் நல்லாதான் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் வந்து நீங்க சொல்ற அந்த பேசுற டைலாக் வந்து அவரு நிறைய பேசுறாருன்னு நினைக்கிறேன். சீமான் நல்ல கொள்கை பேசுறது நல்லா இருக்கு, ஆனா வர வேண்டியதான் சூழ்நிலை காலங்கள் அமையல, அவ்வளவுதான். மொத்தமா மாற்று அரசியல்னு சொல்றாரு, ஒயின் ஷாப்பா மூடுவேன்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்துட்டு வேற யாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம மக்கள் அதை எப்படி ஏத்துக்குவாங்க? உடனே எல்லாம் வர முடியாது. அல்ல, அரசியலுக்கு வந்து நிறைய என்ன கொள்கை மட்டுமே இல்ல, அதை தாண்டி வந்து கொஞ்சம் போராடி ஒரு கட்சி வந்து மேல வரதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும்ல, அந்த டைம் எடுக்கதான் எடுக்கும். அண்ணனோட கோட்பாடுன்றது, அண்ணனோட திட்டங்களை பார்த்தீங்கன்னா அதுதான் சாத்தியமா. நிறைய பேர் இது வரைக்கும் சொல்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே சாத்தியமற்றது, எல்லாருக்கும் இலவச கல்வியெல்லாம் கொடுக்க முடியாது, எல்லாருக்கும்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்துட முடியாது. ஆனால் அண்ணனோட திட்டங்களை பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பல நாடுகள்ல செயல்முறையில இருக்கிற திட்டம். ஆஸ்திரேலியால செயல்முறை இருக்கு, பல நாடுகள்ல செயல்முறையில் இருக்கு. இவனுங்க இப்ப மற்ற திராவிட கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய இலவசம் தான் கொடுக்குறாங்க. இலவசம் எதுக்கு? இலவசம் அவங்க திட்டம் கொண்டு வர்றது கஜனாக்குள்ள இருந்து காசை வெளியெடுக்கும். எதனா ஒரு வகையில அதுக்கு வெளியே எடுக்கணும். அதை வெளியே எடுத்தா மட்டும்தான் இவங்க கைக்கு எடுத்துட்டு வருவாங்க. அதனாலதான் அவங்க வந்து இன்னும் இலவசம் கொடுத்துக்கிட்டே திட்டத்தை சொல்லி கொண்டு வந்துட்டு காசை வெளியே எடுத்துட்டு பாதி இவங்களே ஆட்டையை போட்டுடுறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் இருக்காங்க. எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல் பாத்தீங்கன்னா தனியார் பள்ளிகளோட மிக குறைவுதான் அரசாங்க பள்ளி. இப்ப ஏன் நான் சீமான் வந்து என்ன சொல்றாருனாக்கா, நான் வந்தாக்கா எல்லாருக்கும் இலவச கல்வி தரமான முறையில தருவேன் அப்படின்னு சொல்றாரு. Alright, I think a change is required. That is what I feel. என்ன மாதிரி சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க? Change in everything. Changes in everythingனா அவங்களோட ஆட்சி மாற்றம் எல்லாமே Changes, anti-incumbency is there. Change is required. அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்களா? போன 2006க்கு அப்புறம் 10 இயர்ஸ் கழிச்சு ஜெயிச்சு வந்திருக்காங்க. பெரிய சேஞ்சஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. டெவலப்மெண்ட் aspects are missing.
ஓ Development can be better. ஃப்ரீ பீஸ் அதிகமா இருக்குங்களா? Freebies அதிகமா இருக்கு, ஆ emotional politics ஜாஸ்தியா இருக்கு, language politics இருக்கு, developments கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கவர்மெண்ட் அவங்க பெட்டரா இருந்தாங்களா? More or less both are same, but the change will help. Definitely change will help. இப்போ இவங்க கொடுத்த மேனிஃபெஸ்டோட ஏதாவது சேஞ்ச் நடக்கிற மாதிரி இருக்கா? ஏன்னா இந்த தடவை வந்து 2000 ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஃப்ரீ பஸ். Any educated person will not support freebies. Whether it is DMK or ADMK, நான் வந்து freebies support பண்ண மாட்டேன். இப்போ என்டிகே ஒருத்தவங்க தான் ஃப்ரீ பீஸ் தரமாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள எப்படி பாக்குறீங்க? அவங்க மட்டும் ஒரு மாறுதலா மேனிஃபெஸ்டோ டிஃபரெண்டா பண்றாங்க. They can be given a chance, why not? Freebies இல்லன்றதுக்காக மட்டுமே NTK க்கு நம்ம ஓட்டு போட முடியாது. There are lot of other factors also, but no educated person will support freebies. இலவசத்தை அது வந்து இலவசத்தை நாம வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்க. அது நாட்டுக்கு நல்லது இல்லைங்க. அதனால பெஸ்ட் இதுதான். இருக்கிறதுக்கு அதாவது வண்டி ஓட்ட தெரியாத ஒருத்தன் நம்ம வண்டி கொடுக்க போறது கிடையாது. ஆனா இங்க ஆட்சி செய்ய தெரியாதவன்ட்ட நீங்க ஆட்சியை கொடுத்துட்டு அப்புறமேல அழுதுகிட்டு இருக்கீங்க. சரி, ஒரு தடவை கொடுத்துட்டீங்க, ரெண்டாவது தடவை கொடுத்துட்டீங்க, மறுபடியும் நீங்க அதே தப்பு தான் திரும்பி செஞ்சுட்டு இருக்கீங்க. இதனால யாரு பாதிக்கப்படுறதுன்னா உங்களுக்கு புரிதல் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா அடுத்தது வந்து சொல்றவங்களை கேட்டாவது புரிஞ்சுக்கணும். நீங்களும் அதே தப்பு செய்றீங்க. பாதிக்கப்படுறது நானும் பாதிக்கப்படுறேன், என் கூட இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ப்ளீஸ் சார், அதாவது இலவசங்கிறது அது வந்து அது இலவசம் கிடையாது சார். இலவசங்கிறது மனுஷனோட அடிப்படை தேவைகள் இருக்குல்ல, கல்வி, தரமான கல்வி, அதுதான் இலவசமா கொடுக்கணும். மருத்துவம் இல்லையா, சாக கிடக்கிறதுல எல்லாருக்கும் சரியான தரமான மருத்துவத்தை கொடுக்கணும், அதுதான் கரெக்ட். இதை கொடுக்குறேன்னு சொல்றது நாம் தமிழ் கட்சி தான். மற்றவங்க இப்ப நீ ஹாஸ்பிட்டல் தரமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு செலவே வலிக்காது, உங்களுக்கு செலவே வைக்காது. ஏன்னா உங்க அம்மா, அக்கா, தன்னை, தம்பி, நீங்க உணவு கெட்டு போகும்போது கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து சீக்கிரமா நோய் வரும். 40 வயசுல எங்களுக்கு வந்து முடி நிறைய பேருக்கு நரைக்க ஆரம்பிக்குது, கொட்ட ஆரம்பிக்குது, உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. இதெல்லாம் காரணம் என்னன்னா உணவு வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே விஷம் கலக்கப்பட்டுச்சு. சோ இந்த விஷ உணவை நீங்க சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியிருக்கும். அந்த டைம் எடுக்கல, டப்புன்னு வந்துட்டு கூட்டம் இல்ல சார், தியேட்டர்ல வந்து ஒரு கூட்டம் கத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஆமா அது மாதிரி வந்து ரோட்ல கத்துற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கண்டி ஒரு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியல, நமக்கே தெரியல. அது எலெக்ஷன் முடிஞ்சாதான் தெரியாது பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து ஜஸ்ட் பாக்கறதுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்ப நம்ம கூட இங்க வந்தா வந்து விஜய் போய் பார்க்க தானே செய்வோம். அது மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு நான் அப்படிதான் ஃபீல் ஆகுது. மற்ற எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் அது வந்து உறுதியா அவங்க ரசிகரா இல்ல அவங்க ஓட்டு போட வந்தவங்களான்றது தெரியும். இவங்க எப்ப இந்த 5 வருஷத்துல உங்களுக்கு விருகம் பார்க்கல எப்படி நல்லா பண்ணிருக்காங்களா இவங்க? இல்ல, நல்லா பண்ணிருக்காங்க சார். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தளபதி வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய தண்ணி தேங்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு இல்லாம ஒரு சிங்கப்பூர், மலேசியா மாதிரி ஒரு எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்குது. அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிற மாதிரி சென்னை டெவலப் ஆயிருக்கு. நானே அதை உணர்றேன். நிறைய வந்து பண்டி பசார் ஆகட்டும், இதே மாதிரி அண்ணா நகர்ல நிறைய இடத்துல அந்த ஆர்காட் ரோடு மட்டும் அது வந்து எப்படி தெரியுமா சார், வேலை நடக்கும்போது அது ஒரு வருஷம் 2 வருஷம் அதோடைய பாதிப்பு இருக்குதானே செய்யும். அதை பொறுத்தானே ஆகணும். வளர்ச்சின்னும் போது அது நோண்டி இருப்பாங்க. அது வேலைகள் நடக்கும்போது அது பிரச்சனை நடக்கிற மாதிரி தெரியலீங்களா? ஏன்னா 2020 இவங்க ஆட்சிக்கு முன்னாடி இருந்து அதை ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்து முடிய போது அதுல இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, மெட்ரோ வேலை அதுக்கு வந்து பணம் ஒதுக்குது வந்து மாநில அரசு தான் வந்து மத்திய அரசு இல்ல மத்திய அரசும் மாநில அரசு சேர்ந்துதான் கொடுக்கணும். அதுல மாநில அரசு மட்டும் போராடி வாங்க வேண்டியா இருக்குது. அது கொடுக்குறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனா வந்து அதுல கொடுக்காம இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. மத்திய அரசோடைய ஆமா, அதனாலும் கண்டிப்பா ஸ்லோவாத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முன்பை விட இப்ப வந்து களம் பயங்கரமா இருக்கு, நல்லா சுருப்பு வச்சிருக்கு. அண்ணனோட உப்பு வீண் போகாது. மக்களோட நாங்க துண்டறிக்கை பிரச்சனை போஸ்ட்ல கூட ஒரு 10 வீட்டுல பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6-7 வீட்டுல சொல்றாங்க, நாங்க நாம் தமிழ் கட்சியா வாங்க, வீட்டுக்கு வாங்க, தண்ணி குடிங்க, சாப்பிட்றீங்களா, கேங்களா, அவங்க கிட்ட முடிஞ்ச ஒரு பொருளாதாரம் 100 ரூபா 200 ரூபா கொடுத்து உதவி பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து எங்களுக்கு தன்னலட்சம் இன்னும் எங்களை களமாட தூண்டுது, இன்னும் வீரியமா களமாட சொல்லிட்டு எங்களை தூண்டுது. உலகத்திலே எந்த ஒரு கட்சிக்கும் நடக்காத ஒரு விஷயம் நாம் தமிழர் நடக்குது. அது எப்படி பாக்குறீங்க அந்த மக்களோட வரவேற்பு? அண்ணனோட பெரும் உழைப்பு, தலைவரோட கனவு, மாவீரர்களோட துணை, அதுதான் நான் பாக்குறேன். உறுதியா கண்டுபிடிப்போம், களத்தை உறுதியா வெல்லுவோம். இறுதி வரை அண்ணா கூட கண்டிப்பா பயணிப்பேன். எங்க அடுத்த தலைமுறை கூட கொண்டு வந்தாச்சு. இவங்களுக்கு உறுதியா களத்தோட இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. பிளஸ் என்னன்னா இந்த திராவிட கட்சிகள் எல்லாமே வந்துட்டு இந்த இலவசம் சொல்லி 1000-2000 சொல்லி கொடுத்து இது பண்றாங்கல்ல. நாம் தமிழர் இந்த இதை கவர்ச்சிகரமா எல்லாம் மக்கள் எல்லாம் அதை பார்த்து இது பண்றாங்க. இது எப்படி உடைப்பீங்க? அது மக்களுக்கு புரியுதா வைக்கணும். அது இலவச தர்றதுன்னு சொல்லி அந்த நேரத்துல பார்த்து கொடுத்துட்றாங்க, மக்கள் வந்து ஏமாந்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஐயோ வீடு போயிடுச்சு, பட்டாதாரிலேயே கிரவுண்டு போகுது, இந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கரண்ட் ஈபி ஏறிச்சு, வீட்டு வரி ஏறிச்சு, எல்லாமே பஸ் டிக்கெட் ஏற்றிட்டாங்க, அது இது சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க இப்ப ஆக சிறந்த ஏமாறது தான். இப்ப காட்சி கொடுத்துட்டு விட்டாங்கன்னா நீங்க வந்து அடுத்த முறை பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நீ ஒரு 2000 வாங்கிடுறீங்க, வாங்கி ஓட்டு போட்டுறீங்க, உங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும். இப்ப உரிமையோட கேட்க முடியாது, அண்ணே
நம்ம வீட்டில் பிரச்சனை என்ன, இந்த மாதிரி பிரச்சனை என்ன கேட்க சொல்ல, அம்மா ஓட்டுக்கு தான் காசு வாங்கி போய் ஓட்டு போட்டல இப்போ வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது.